கொஞ்சம் சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வாங்களேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சட்டவிரோதமாக மற்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர்களை அத்தனை பேரையும் திருப்பி அனுப்புனார் ட்ரம்ப். அதில் இந்தியாவுக்கும் ஒரு பிளேன் வந்தது. அதில் அந்த சட்டவிரோத இந்தியர்களை காலில் சங்கிலி கையில் சங்கிலி எல்லாம் போட்டு அனுப்பிச்சி வச்சார். அது செஞ்சது யாரு? அமெரிக்காக்காரன். ஆனால் அப்படி ஒரு ஃபோட்டோ வந்த உடனே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன குதிச்சாங்க. அது எப்படி இந்தியர்களை சங்கிலி போட்டு இது பண்ணலாம்? இதை பிரதமர் கடுமையாக கண்டிக்க வேண்டும். ட்ரம்பை கண்டித்து பேச வேண்டும். அமெரிக்காவை கண்டித்து பேச வேண்டும். அமெரிக்காவை எதிர்த்து பேச வேண்டும். இந்த விகடன் அப்படிங்கிற அந்த மாமா பத்திரிகை பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் முன்னாடி மோடி உட்கார்ந்துருக்காரு. அவர் கை காலில் சங்கிலி இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டு அவனோட அந்த வன்மத்தை தீர்த்துக்கிட்டான். இது எல்லாம் நடந்தது. அன்னைக்கு என்ன கேட்டாங்க? ட்ரம்ப் ஏங்க எதிர்த்து பேசல? அமெரிக்காவை ஏங்க கண்டிக்கல? அமெரிக்கா சொல்றதுக்கு நீங்க ஏங்க தலையாட்டுறீங்க? இதெல்லாம் கேட்டாங்களா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, அதானி மேல அமெரிக்காவில் வழக்கு இருக்கு, அதனால தான் மோடி அவர்கள் அமெரிக்காவை கண்டிக்க மாட்டேங்கிறாரு, ட்ரம்ப் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு கதை கட்டினாங்க. சரி, இன்னைக்கு என்ன நடக்குது? அதே ட்ரம்ப் சொல்ற கண்டிஷனுக்கு நம்ம ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு மோடி. அதே அமெரிக்காவை இன்னைக்கு எதிர்த்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு மோடி. அப்போ இவங்க பாராட்டணும் இல்லையா? நீங்கள் கேட்டது தானே மோடி பண்ணியிருக்காரு. நீங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க? ட்ரம்ப் எதிர்த்து பேசுங்க, ட்ரம்ப் சொல்கிறத கேட்காதீங்க, அமெரிக்காவை கண்டித்து பேசுங்க, அமெரிக்கா சொல்கிறத கேட்காதீங்க, இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இன்றைக்கி அதானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனுடைய விளைவு தானே 50% வரி விதிப்பு. ஸோ அப்போது எதிர்கட்சிகள் எல்லாம் பாராட்டத்தானே செய்யணும். ஆனால் இந்த வாய்கள் இன்னைக்கு அப்படியே மாற்றி ரிவர்ஸில் பேசுகிறாங்க. இன்னைக்கு என்ன கேட்குறாங்க? நீ ஏன் ட்ரம்ப் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிற? நீ ஏன் அமெரிக்காவை எதிர்த்து பேசுகிற? அமெரிக்காக்காரன் தான் சொல்கிறாங்கல்ல ரஷ்யாவில் என்ன வாங்காதன்னு, அதை ஏன் கேட்கலாம் இல்லை? நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? இன்னைக்கு அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க? இங்க அம்பானிக்கும் அதானிக்கும் என்ன வேணும்? ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கல அப்படின்னா அம்பானிக்கும் அதானிக்கும் நஷ்டமாகும். அதனால தான் இன்னைக்கு அமெரிக்கா சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா கச்சா எண்ணெய் வாங்கினாலும் அதுக்கு அதானி தான் காரணம், கச்சா எண்ணெய் வாங்கலைனாலும் அதுக்கு அதானி தான் காரணமா? இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. மக்களை எப்படி முட்டாளாக்கணும், ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓட்ட அரசியல்.